ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ். இன்றைக்கி என்ன வீடியோஸ் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மணத்தக்காளி கீரை சாம்பார் தான். மணத்தக்காளி கீரை நன்மைகள் வயிற்று புண்ணை ஆற்றுங்க. எங்கள் வீட்டுக்காருக்கு 2 நாளாக வயிறு வாயெல்லாம் புண்ணாக இருக்குதுன்னு சொன்னாங்க. அதனால் மணத்தக்காளி கீரை செய்யலான்னு எடுத்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஒரு கட்டு கீரையை நல்லா அரிஞ்சு அலசி வச்சுருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸ். 2 அலசி வச்சுருக்கேங்க. 100 கிராம் பருப்புங்க. பருப்பு எடுத்து நல்லா கழுவி அலசி வச்சுருக்கேன். மணத்தக்காளி கீரை சேர்த்துக்கலாங்க. பூண்டு பல் சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி சேர்த்துக்கலாங்க. ஒரு பெரிய வெங்காயம் நல்லா நீள்வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, சேர்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் நல்லா இருக்குங்க. சின்ன வெங்காயம் தான் ஹெல்த்தி. இப்போக்கி பெரிய வெங்காயம் தான் இருக்குது. நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயமே சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா ஒன்றா சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கிண்டி விட்டுருங்க. பருப்பெல்லாம் நல்லா அடுப்பில் வச்சாச்சுங்க. மற்ற வச்சு நல்லா கடைஞ்சிக்கணுங்க. நல்லா பூண்டு தக்காளி இதெல்லாம் நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா கடைஞ்சிக்கோங்க. கீரையும் கொஞ்சம் நல்லா மசிஞ்சிருக்கு. அடுப்பில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் சீரகம் போட்டுக்கோங்க. 2 வரமிளகா போட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதக்கிறதுக்காக வெங்காயமும் ஒரு தக்காளியும் இருந்ததுங்க. அதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, மணத்தக்காளி கீரை கூட்டு ரெடி. நல்ல கொதி வந்துடுச்சுங்க. நல்ல கொதி வந்ததும் எல்லாத்தையும் ஒரு கிண்டி விட்டுட்டு மூடி வச்சிடலாங்க. அவ்வளோதாங்க, மணத்தக்காளி கீரை கூட்டு ரெடிங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய்.